இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போனோம், இன்றைக்கி வந்து ஒரு சின்ன வீடியோ தான். ஏன்னா வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நான் உங்களுக்கு பெரிய வீடியோ போட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு திட்டு வாங்க வைக்க வேண்டியதான். ஒரு சின்னதான் டக்குன்னு ஒரு வீடியோ போட போகிறோம். அதனால் அதுக்காக ஃபாஸ்ட் ஃபுட் வீடியோன்னு நினைக்காதீங்க, ஃபுல் வீடியோ தான். நான் அதை எடுக்க ஸ்டார்ட் டைம் முடிக்கிற வரைக்கும் 6 நிமிஷம் தான். இது ஃபஸ்ட் வீடியோ தான். செகண்ட் வீடியோ வந்துட்டு நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறப்போ அது ஒரு 13 நிமிஷம் வீடியோ. அதை பார்க்கணும் தான் பாருங்கள். பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் எக்ஸாமில் தான் நீங்கள் பார்க்க தேவையில்லை. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனால், இன்றைக்கி நான் மேட்ச் போயிருந்தேன். இந்த மேட்ச் ஃபன்னியான மூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். நான் எப்படி வந்து ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்னேன்னு நிறையா இருக்கும். ப்ரோ பிளேயர் மாதிரி நான் ப்ரோ பிளேயராக தான் விளாட்னேன். ஓகே சரி கைஸ், ஸோ இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்துட்டு பார் வைக்கிறப்ப நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி எப்படி ஓடிட்டே இருந்தேன் நானே. இந்த மாதிரி நம்ம எதுக்கு ஓடணும், நம்மளுக்கே தேவை, நம்ம ஓடும். ஸோ வந்துட்டு இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட்டீங்க? சண்டே கண்டிப்பாக ஏதாச்சும் வந்துட்டு நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ஓகே, அப்படியே நாங்கள் உள்ளே போனோமா, இல்லை திக்கு மூமெண்ட் தான். எனிமிக்கும் எங்களுக்கு அடிக்கவே டைமே இல்லை மக்கள். நாங்களே டக்குன்னு அடிச்சு விட்டுட்டோம். நான் இங்கே அப்படியே என்னோடய டீமேட்டுக்கு மேலே அப்படியே உட்காந்துட்டேன். ஹெட்செட் ஈஸியாக அப்படியே சுகமாக இருக்கணும். அப்படியே வந்து ஒரு அடி நான் வந்து அடிக்க ஆரம்பித்தேன். எங்கள் டீமேட் வந்துட்டு அடிக்கவே இல்லை, அதனால் நான் அடிக்க ஆரம்பித்தேன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து சரி இப்போ பாரு, அடி ஓசிக்கல். ஐயோ ஓசிக்கல் போட்டாங்களே. சரி இப்போ பாருங்கடா, இப்போ பாரு. யாருடா நீ? ஸோ வந்துட்டு இப்போ இந்த திருப்பி வந்து ஒரு அடி. என்னப்பா நீ? ஓகே செத்து போயிட்டான்னா சூப்பர். அவனுக்கு கவனிச்சிங்களா, குரங்கு மாதிரி குச்சிருந்தால, அதான் எனக்கு பிடிச்சிருந்தேன் அவனுக்கு. ஓகே சரி பரவாயில்ல. ஓகே இந்த மேட்ச் ஜெயிச்சாச்சு. ஸோ செகண்ட் மேட்ச் யார் ஓகே நான் ஜெயிச்சிட்டேனா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ நம்ம ரைஸாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்த ஒரு ஹெல்மெட்டை ஒரு வெஸ்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு சரி கைஸ் இப்போ வந்துட்டு லைக்கு போடாமல் ஒருத்தன் பார்த்துட்ருக்கான். ஒருத்தனாவும் இருக்கலாம், ஒருத்தியாகவும் இருக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு லைக் போடாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்காகவே இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஒருவேளை நீங்கள் லைக் போடலைன்னா இன்றைக்கி உங்களை உணங்காவே தூக்கம் வராது. கெட்டக்கணுமாக வந்து நைட்டு அதுக்கப்புறம் தூங்க முடியாமலே இருக்கும். சொல்லிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நம்ம திருப்பி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துச்சு, அது எங்களோட அக்கா கிட்ட இருந்தால் நடந்துட்டு திருப்பி போய் பார்த்தா வந்துட்டு அவங்க வந்து இல்லை. ஸோ அது வேறு கதை. சரி ஓகே, நான் இப்போ அதே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கே தெரில. சரி ஓகே, இப்போ நானும் இங்கே அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இனிமேல் அங்கே முன்னாடி இருப்பான், அதனால் நானும் இந்த மாதிரி வருவான்னு நினச்சேன். சரி ஓகே வரலையா, அப்படியே இந்த மெக்ஸிட்டை போட்டு திருப்பி அப்படியே வந்து டேக்ஸியாக போட்டு போய் அவனை அட்ரான்னு சொன்னாவா இல்லையா? ஸோ இருக்கிறது 2 பேர், கில்லு நமக்கு கிடைக்காதே. 4 பேர் இருக்கப்போவே வந்து உனக்கு அடிக்க விட கில் கிடைக்காது. ஸோ இப்போ கிடைச்ச 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கில்லு கிடைக்க போகுது அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஐயோ இந்த மாதிரி எல்லா நேரம் என்ன புலம்பு விட்றீங்களே, எனக்கும் தொண்டை இருக்குல்ல. ஸோ ஓகே 1v2 சுச்சுவேஷன்ரா. அட்ரா அவனை அடி 1v2 சுச்சுவேஷன் 100 டேமேஜ் கொண்டு வர வச்சுட்டானே. அப்படியே ஒன்று போடு, அழுத்தி பிடி, சூப்பர். ஸோ இப்போ இந்த கில் உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 50 ஹெச்பியில் ஒரு கில் அடிச்சு விட்டேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு 3வது மேட்ச் போகலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம ஏடபிள்யூஎம் நம்ம எடுக்க போகிறோம். நம்ம ஏடபிள்யூஎம் தான் நம்ம ஒரு ப்ரோ பிளேயர் என்ற ஊருக்கே தெரியும். ஸோ நம்ம சிறப்பாக இருக்கிறலாம் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு கிலோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயிடலாம். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ எனிமி வந்துட்டு நான் வந்து சைலன்ஸ் போடுறதுனால நான் சுட்டா கூட எனிமிக்கு நான் ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இங்கே இருக்கான்னு சுத்தமாக தெரியாது. ஸோ இப்போ நம்மளை என்னடா இப்போ ரேப்னா பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் யூடியூப்பில் நீங்கள் பார்ப்பீங்க, ரேப் மாதிரி பண்ணால் தான். சரி ஓகே, நானும் இங்கே அப்படியே உட்காந்துட்டேன். எவனாச்சும் வந்தால் கண்டிப்பாக அடிக்கணும் ஒன்று அப்படியே உட்காந்துட்டேன். அங்கே வந்து ஒருத்தர் இருக்கான், அதாவது இங்கே எப்படியே இருந்துட்டானா அடிக்க முடியல. மேலே அங்கே ஒருத்தர் இருக்கானா, சே ஒரு நாக்கு இன்னொன்று. ஸோ இங்கே அப்படியே இன்னொன்று 2 நாக்கு அடிச்சு விட்டாச்சு. சூப்பர். ஸோ அப்படியே வந்து ரஷ் பண்ணுறா 2 பேர் இருக்காங்க. ஐயோ இன்னும் ஒருத்த மட்டும் தான் இருக்கானா. ஐயோ வர உள்ளே இருக்கானே, ரஷ் பண்ணுறாரோன்னு. இந்த ஒரு கில் உனக்கு தான். ஐயோ ஒரு டைம். சரி இப்போதைக்கு நம்ம 6 கில் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே போக போகிறோம் என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்பாட் ஆகியா பொச்சினி வாக். ஸோ ஓகே பொச்சினி வாக் நம்ம போயாச்சு. ஸோ அப்படியே நிற்குது. இந்த வாட்டி ஏஸ் அடிக்கலாம். இந்த ஏஸ் வந்துட்டு நான் அடிக்கலான்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணணும். சரி என்னென்ன பேச வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே, அடிக்கலாம், நீங்கள் லைக் போட்டே ஆடணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம சேனலோட ரூல். நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் செய்யணும், நீங்கள் சொல்கிறதையும் நான் செய்வேன். கிவ் அண்ட் டேக் பாலிசி தான்.
சரி ஓகே கைஸ், ஓகே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா. இன்றைக்கி நம்ம திறமையை ஃபுல்லாக காட்டுறோம். திறமையை அப்படியே புளிஞ்செடுக்கிற மாதிரி இப்போ ஃபுல்லாக புளிஞ்செடுக்க போகிறோம். ஸோ அதாவது இப்போ நம்ம வந்துட்டு பெஸ்ட் கன் காம்பினேஷன் என்ன அப்புறம் சிஎஸ்ஐ கேட்டிங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற காம்பினேஷன் தான் பைசான் ஏடபிள்யூஎம். அந்த ரெண்டு மட்டும் தான் பெஸ்ட்டான கன் காம்பினேஷன். அது ஏடபிள்யூஎம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒழுங்காக வந்து விளையாட வரலன்னு வச்சுக்கோங்கன்னா, ஏதாச்சும் வந்துட்டு ஏடபிள்யூஎம் எடுக்காமல் உட்பெக்கர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. ஓகே சரி வரும் மிஸ் ஆயிடுச்சே. ஓகே கிட்ட உங்கள் லக்ஷ்மண் விட்டு இங்கே ஒருத்தர் இருக்கான் 159. சி ஓசிக்கில் அடிக்கிறாங்க. இந்த ஃப்ரீ ஃபயருக்குன்னா என்னென்ன ரூல்லாம் போடுறீங்க மக்களே. இந்த மாதிரி ஓசிக்கில் அடிக்கிற ரூலை மட்டும் ஏன் எடுக்கவே மாட்டேங்கான்னு தெரில. சரி ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிச்சு, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.